அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு முழுவதும் மேசராசி அன்பர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது கைகளில் இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறதுங்க. இருந்தாலும் பணம் கிடைக்கிறதே என்று அனாவசியமான செலவுகளை மேற்கொள்ளாமல் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. அதே போல் குடும்பத்திற்கும் நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமையுங்க. அதே போல் அலைச்சலும் அதிக பிரயாசையும் தேவைப்படும். இருந்தாலும் கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் தானாக அமையிருக்கு. அதே போல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமையிருக்கு, இந்த வருடம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தமிழ் புத்தாண்டான இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணிச்சுமை என்று சற்று அழைப்பை ஏற்படுத்தினாலும் சனி மற்றும் ராகுவினுடைய இணைப்பினால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எக்காரணத்தை கொண்டும் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. வேலை இல்லாமல் துன்புற்று வரும் மேசராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்து வரும் வேலையில் மன திருப்தி இல்லை என்றாலும் கூட புதிதாக நீங்க வேலைக்கு முயற்சிக்கும் போது உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. சக ஊழியர்களுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்க. நிர்வாகத்தை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினரை பற்றியோ தேவையில்லாமல் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பலருக்கு வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். புதிய பணியில் சேர்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமா இந்த வருடம் அமையிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத்தாண்டான இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பது மன நிம்மதியை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்குது. வெளி மாநிலங்களிலிருந்து வந்து சேரும் ஊழியர்களின் கடின உழைப்பு உங்களுடைய வியாபார முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக அமைவதால லாபம் அதிகரிப்பதை உங்களுடைய அனுபவத்தால் உங்களால் காண முடியுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிகாரமும் அதிபத்தியமும் கொண்டுள்ளவர் சுக்கிரன் ஆவார். கலைத்துறை அவரது கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. அத்தகைய சக்தி வாய்ந்தவர் சுக்கிரனும் சனி பகவானும் அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு வருமானம்
வருமானம் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கும் பிரபலமும் உயர இருக்குதுங்க. சினிமா துறையில் பணியாற்றி வரும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதில் சுக்கிரனுக்கென்று ஜோதிட கலையில் ஒரு தனி இடம் உண்டுங்க. அத்தகைய சுக்கிரன் உங்களுக்கு பரிபூரண ஆதரவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று அங்கு படப்பிடிப்பில் நடிக்கும் வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் நினைத்த போர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய அதிபத்தில் தாங்க இருக்கு. இந்த தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. சூரியன் ஆதரவாக இருப்பதால வாக்கு மிகுந்த ஒருவரின் ஆதரவு பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு ஆதிக்கம் கொண்டுள்ள புதனும் இத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற இருக்கீங்க. சிலருக்கு தேர்வு முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பலருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது ஒரு வாய்ப்பாக அமைய இருக்குது. இவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறனில் மட்டுமே இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் வெற்றிக்கு அவசியமான தண்ணீர், உரம், இடுபொருட்கள், கால்நடைகள் தட்டுப்பாட்டில் கிடைக்குங்க. அரசாங்க கொள்கைகள் அனுகூலமாக இருக்குங்க. நல்ல விளைச்சலும் விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலையும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கு உதவிகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வேலை முயற்சித்து வரும் மகளிருக்கு நல்ல நிறுவனத்தில் மன நிறைவை அளிக்குங்க. வேலை கிடைக்கும். மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய தருணமா அமைகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கற்பனையான கவலைகளில் நீங்கள் மனதை செலுத்த வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமைகள் எல்லாம் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.